பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருமண தடை நீக்கும் ஒரு அருமையான பரிகார ஸ்தலம். நமது தமிழ்நாட்டிலே உள்ளது. நீங்கள் எண்ணுவது போல இது திருமணஞ்சேரி கிடையாது. பொதுவாகவே திருமண தடை நீக்கும் ஸ்தலம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது சோழர்களால் கட்டப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமணஞ்சேரிதான். அங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கு சிவனும் பார்வதியும் கை கோர்த்தபடி திருமண கோலத்தில் சிறப்பாக காட்சி கொடுக்கின்றனர். மேலும் கருவறையில் பார்வதி தேவி மணப்பெண்ணுக்கு உரிய நாணலுடன் காட்சி தருகிறார். ஜாதகத்தில் திருமண தடை ஏற்படுத்தும் ராகுகேது தோஷத்துக்கான மிக சிறப்பான பரிகார ஸ்தலம் திருமணஞ்சேரி ஆகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருமணஞ்சேரி விட பல 100 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த, இதுவரை நீங்கள் அறிந்திராத ஒரு திருத்தலத்தைப் பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று பார்க்க உள்ள காணொளி திருமண தடை நீக்கும் திருமணஞ்சேரியை விட 1000 மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்திற்காக வேண்டி போகாத கோவில் இல்லை, ஏறாத படிகள் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. வருடக்கணக்கில் இதற்காக நிறைய பணம் மற்றும் பொன்னான நேரத்தை கொடுத்தும் திருமண வாழ்க்கை அமையவில்லை. எனவே திருமணமே வேண்டாம் என்ற நிலைக்கு கூட நீங்கள் வந்து இருக்கலாம். இன்று இந்த வீடியோவில் சொல்லும் கோவிலுக்கு நீங்கள் சென்றால் நிச்சயமாக 30 நாட்களில் திருமணம் நடக்கும். குறைந்தபட்சம் நிச்சயதார்த்தம் ஆவது நடந்துவிடும். அதேபோல இங்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொண்டால் 100% நிச்சயமாக நல்ல கணவர் அல்லது நல்ல மனைவி கிடைத்து திருமணம் நடக்கும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள முதலில் நீங்கள் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இதில் கலந்து கொள்ளவும் முடியும். ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜை இது. உலகத்திலேயே திருமணத்தடை நீக்கும் சக்தி இந்த கோவிலுக்கு நிகர் வேறு எந்த கோவிலும் இருக்க முடியாது என சென்று வந்த பின் நீங்களே உணர்வீர்கள். இந்த கோவில் வாரத்தில் வெள்ளி அன்று ஒரு நாள் மட்டுமே திறந்து இருக்கும். எல்லாம் சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, இதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற விவரம் முதலில் சொல்லுங்கள் என நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இன்னும் இந்த கோவிலின் பெருமைகளை சொல்லி முடிக்கவில்லை. தயவு செய்து சற்று பொறுங்கள். ஆக்க பொறுத்த நாம் ஆற பொறுக்க வேண்டாமா? முழு முகவரி மற்றும் தொடர்பு எண் உள்பட அனைத்து விவரமும் இந்த வீடியோவின் இறுதிக்கு செல்லும் முன்பே தந்துவிடுவேன். கவலை வேண்டாம். இந்த கோயிலில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மாங்கல்ய பூஜை நடத்தப்படுகிறது. இந்த மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், 2 பூ மாலைகள், ஒரு திருமாங்கல்யம் இவை அனைத்தையும் நீங்கள் வாங்கி ஒரு தட்டில் வைத்து மனமார பிரார்த்தனை செய்து இங்கு உள்ள அம்மனுக்கு நீங்கள் தர வேண்டும். நீங்கள் கொடுக்கும் இந்த பொருட்களை குருக்கள் பெற்று அம்மனிடம் வைத்து சிறப்பு பூஜை செய்து அந்த பூ மாலையும் திருமாங்கல்யத்தையும் உங்களிடம் கொடுப்பார்கள். அந்த திருமாங்கல்யத்தை நீங்கள் வாங்கிக் கொண்டதில் இருந்து சரியாக 30 நாட்களுக்குள் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். குறைந்தபட்சம் நிச்சயதார்த்தம் ஆவது நடந்துவிடும். பொதுவாக ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அல்லது கேது இருந்தாலும் அல்லது குரு இருந்தாலும் அல்லது சனி, சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் திருமணம் தாமதப்படுத்தும். அதேபோல நாகதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் திருமணத்தில் தடை, தாமதம் ஏற்படுத்தும். இப்படி ஜாதக ரீதியாக உள்ள எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்த ஒரு தோஷத்தையும் போக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. அதேபோல முதல் திருமணம் நடந்து அதில் பிரிவு ஏற்பட்டு விவாகரத்து ஆகிய 2வது திருமணம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கும் இந்த கோவில் கைமேல் பலன் கொடுக்கிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து இருப்பவர்களும் இங்கு வந்து சென்றால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் சக்தி இங்கு நடைபெறும் மாங்கல்ய பூஜைக்கு உண்டு. இங்கு நடக்கக்கூடிய மாங்கல்ய பூஜை அவ்வளவு சக்தி படைத்ததாகும். இங்கு நடைபெறும் மாங்கல்ய பூஜையில் தரப்படும் மஞ்சள்,
குங்குமத்தை நீங்கள் தொடர்ந்து நெற்றியில் வைத்துக் கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றம் ஏற்படும். அதேபோல இந்த பூஜை முடித்தவுடன் இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் தரப்படுகிறது. அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை என தொடர்ந்து 4 வாரங்கள் நீங்கள் தலையில் சிறிது தெளித்துக் கொண்டால் அனைத்து தோஷங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம் என இதில் அனுபவப்பட்டு பயனடைந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என சொல்லுவார்கள். அந்த வார்த்தை எங்கு பொருந்துகிறதோ இல்லையோ தெரியாது, இந்த கோவிலுக்கு நிச்சயம் பொருந்தும். எப்படி எனில் வெள்ளித்தோறும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பாதிக்கு மேல் திருமண தடை நீங்க வேண்டிதான் வருகிறார்கள். அவர்கள் வந்ததின் நோக்கம் திருமண தடை போக வேண்டும் என்பதே. அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருந்தால் இங்கு வந்து இருக்கப் போவதில்லை. ஆனால் அவர்கள் இங்கு வந்து இந்த மண்ணை மிதித்ததின் மூலம் அவர்களின் திருமண தடை மட்டும் நீங்கவில்லை, கூடுதலாக அவர்களின் வாழ்வில் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கிறது. எனவே இங்கு திருமண தடை இருப்பவர்களை தாண்டி கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், சரியான தொழில் அமையாமல் இருப்பவர்கள் என வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் தெய்வமாக இங்கு இருக்கும் அம்மன் அருள் மழை பொழிகிறாள். கடுமையான கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து 2 ரூபாய் தாளை கொடுக்க வேண்டும். உதாரணமாக 2 500 ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வேண்டும். பூஜை செய்து ஒரு நோட்டை உள்ளே கருவறையில் வைத்து விடுவார்கள். 2வது நோட்டை உங்களிடம் திருப்பிக் கொடுத்து விடுவார்கள். அந்த ஒரு நோட்டை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் கிழக்கு நோக்கி குபேர மூலையில் உள்ள பீரோவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் இங்கு உள்ள அம்மன் உங்களுக்கு படி அளப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதன்படி உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது. இந்த அம்மனின் பெயரே படி அளந்த அம்மன் என கொண்டுள்ளது. இந்த அம்மன் உங்களுக்கு படி அளிப்பதாக ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரம் இங்குள்ளது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணை பிரசாதமாக எடுத்து பூஜை செய்து உங்களது வலது காதில் அதை பூசுகிறார்கள். இந்த மண் பிரசாதத்தை வலது காதில் பூசிக்கொள்ளுவது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இது சார்ந்த உடல் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். அது மட்டும் இன்றி உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனைகள், மரண பயம், தொடர் ஆபத்துகள் நீங்கும். வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலகும். இந்த மண் பிரசாதத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. இங்கு உள்ள குருக்கள் அதற்கு உண்டான பூஜையை முடித்துவிட்டு உங்கள் வலது காதில் இதை பூசுவார். அப்படி பூசிய பின் உங்கள் வாழ்வில் வரும் தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, தொழில் தடை, வியாபார தடை, பணத்தடை, வாழ்க்கை தடை என இப்படி எந்த தடையாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் சக்தி இங்கு வலது காதில் பூசப்படும் மண் பிரசாதத்திற்கு உண்டு. இப்படி இந்த கோவிலில் ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இது மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கிறது. அதேபோல நவம்பர் கிரகங்களில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி, உதாரணமாக சனி தோஷமாக இருந்தாலும் சரி, அல்லது ராகு தோஷமாக இருந்தாலும் சரி, அல்லது கேது தோஷமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கிரகம் தோஷம் இருந்தாலும் நவகிரக பாதிப்பிலிருந்து உங்களுக்கு விடை பெற்று தருகிறது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து சென்ற பின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும். இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த கோவிலில் இருக்கிறது. இன்னும் திருமணம் ஆகவில்லையே என வருந்துவதை விட்டுவிட்டு உடனடியாக நீங்கள் ஒரு முறை இங்கு வந்து மனதார வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு நடக்கக்கூடிய மாங்கல்ய பூஜை மிக மிக கோடான கோடி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அதில் நேரடியாக சென்று இந்த பரிகாரங்கள் மற்றும் மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள முடியவில்லையே என வருந்த வேண்டாம். நீங்கள் வெளியூரிலோ வெளிநாடுகளில் இருந்தால் உங்கள் ஜாதகம் மற்றும் காணிக்கையை அவர்கள் முகவரிக்கு அனுப்பி வைத்துவிட்டால் போதும். நீங்கள் நேரில் வர முடியாத குறை இல்லாத வண்ணம் உங்களுக்கான இந்த மாங்கல்ய பூஜையை கோவில் சார்பாகவே உங்கள் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து பூஜை செய்த அந்த பிரசாதத்தை நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறார்கள்.
இப்படி நேரில் வர முடியாதவர்களின் குறையையும் தீர்த்து வைக்கிறார்கள். இந்த கோவில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ரயில் மார்க்கமாக வருபவர்கள் ஜோலார்பேட்டை அல்லது திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கிக் கொள்ளவும். ஆட்டோ வசதியும் உள்ளது. பஸ் வசதி வேண்டுவோர் 2 பஸ் மாற வேண்டும். முதலில் ஜோலார்பேட்டை முதல் திருப்பத்தூர் வரை வர வேண்டும். திருப்பத்தூரில் இருந்து தர்மபுரி பஸ் ஏற வேண்டும். திருப்பத்தூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரி செல்லும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலின் முழு முகவரி மற்றும் கோவில் குருக்களை தொடர்பு கொள்ள அவருடைய மொபைல் எண் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மட்டும் தொடர்பு கொள்ளவும். அடிக்கடி அழைத்து அவருக்கு தொந்தரவு தர வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று அழைப்பதை தவிர்க்கவும். இங்கு வரும் முன் ஒருமுறை அவரிடம் தெளிவாக கோவில் நடைமுறை என்ன, பூஜை சாமான் விவரங்கள் மற்றும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தெளிவாக கேட்டு முன்னதாக திட்டமிட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போன் செய்து அழைத்து தொந்தரவு கொடுக்காமல் இங்கு கொடுத்து உள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் கோவில் விவரம் வேண்டும் என டைப் செய்து அனுப்பினால் மட்டும் போதும். எல்லா விவரமும் உங்களுக்கு அனுப்பி தருவார்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோவில் திறந்து இருக்கும். அன்று செய்யப்படும் மாங்கல்ய பூஜைக்கு 2 நாள் முன்னதாக பதிவு செய்திட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உலக மக்கள் அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என படி அளந்த அம்மனை மனதார வேண்டி பிரார்த்தித்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம். நன்றி. வணக்கம்.